இலங்கை சிறையில் உள்ள 45 மீனவர்கள் 138 மீன்பிடி படகுகளை உடனடியாக விடுவிக்க உரிய தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்போம். பாஸ்கர், முதலமைச்சர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தின் சாராம்சம் என்ன, விவரிங்க. இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து மீனவர்களை கைது செய்யப்படுவதால் இந்த பாரம்பரிய உரிமைகளை மீறும் வகையில கைது நடவடிக்கைகள் இருக்கிறது. மீனவர்களின் வாழ்வாதாரம் பெருமளவு பாதிக்கப்படுகிறது. மீனவர்களுக்கு அச்சத்தையும் பீதியும் ஏற்படுத்துகிறது. இதன் காரணமாக ஏற்கனவே ஒரு 6 மீனவர்களை தவிர்த்து தற்போது வரை ஒரு 45 மீனவர்களும் 137 படகுகளும் இலங்கை வசம் காவலில் உள்ளதாக தமிழக முதலமைச்சர் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தின் மூலமாக இலங்கை வசம் இருக்கக்கூடிய 45 மீனவர்கள் 138 மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க தூதரக நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் தமிழக முதலமைச்சர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் முழு சாராம்சமாக இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து மீன்பிடி துறைமுகத்தில் 6 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்ற போது அவங்களுடைய இயந்திர படகுகளையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். மீனவர்களையும் கைது செய்திருக்கிறார்கள். அந்த மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும். ஏற்கனவே 8 மீனவர்கள் 39 மீனவர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மொத்தம் 45 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 138 மீன்பிடி படகுகளையும் பிடித்து வச்சிருக்காங்க. அதையெல்லாம் விடுவிக்கணும், தூதரக நடவடிக்கை மேற்கொள்ளணும். உடனடியாக இது சம்பந்தமாக உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா தமிழக முதலமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் சாராம்சமாக குறிப்பிட்டுள்ளார். தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.